ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை தீரும், அவப்பெயர் நீங்கும், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இப்போ இந்த மாதத்தில் இவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை இவங்க மாறுறாங்க. யாரெல்லாம் தன்னுடைய லைஃப்பில் கெட்டவங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லூப் கோலெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே ரெவன்யூ லீக்கேஜ் ஆகுது, தன்னுடைய பிஸ்னஸில் வேலையில் எந்த விஷயத்தில் ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறத இந்த மாதம் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான மாதமாக இருக்குது. இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா பேச்சினால் இவங்க ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை இழக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தவறு கண்டுபிடிச்சாலும், என்ன உங்கள் கூட இருக்கிறவங்க தப்பு கண்டுபிடிச்சாலும் அதை ஒரு சொல்கிற முறையில் சொல்லி அதை திருத்ததான் சரியே தவிர கட் அண்ட் ரைட்டாக எடுத்தோம் கவுத்தம் நல்லா பேசுனீங்க அப்படின்னா அடுத்து பிரிவினை தான் சந்திக்கணும். அதில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கும். இவங்க செய்யக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தா இந்த மாதத்தில் சூரிய பகவான் தான் இந்த மாதத்தில் முக்கியமானது. அப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு 9 எலுமிச்சங்கனிகளை படைத்து 2 மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பான பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும்.